ரைட்ல விடு மாமால எல்லாரையும் சுட்டு மாமால எல்லாம் பிளாஸ்ட் பத்துக்குறாங்க. ஐயோ செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி தலதான் மாமால கத்தே தொண்டை கண்டலாம் வலிக்குது. நானும் தலையா பார்க்கணும்னா வந்துருங்க தயவு செய்து. 1000 2000 தலைதான் பிளாஸ்ட். போன படம் விட்டு இந்த படம் புடிச்சாங்க. எங்களோட 2 தலையா கலக்கி நிக்கிறா போல. ஒரு தலை சிஎஸ்கே, இன்னொரு தலை இங்க பாரு தர்சனம். எவனுக்குமே கிடைக்காத தர்சனம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தலைதான் சுல்தானா. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மனநிலைமை தான் எல்லாருடைய அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து 100% அடித்து ஆணித்தரமாக சொல்லிடலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லியின் ரிவ்யூ. ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நேராக தலைக்கிட்ட போயிட்டு, தலை உங்களுக்காக நான் ஒரு கதை வச்சுருக்கேன் தலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். என்னப்பா சொல்கிற, எனக்காக கதையா? எங்கே சொல்லு பார்க்கலாம், எங்கள் ஒன்லைனில் சொல்லு அப்படின்னோடனே, தலை இது வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதை தம்பி. இந்த கதையை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனே தலை. அது விஸ்வாசத்தில் அப்பாவுக்கும் மகளுக்கும் இருந்த கதை. இது வந்து அப்பாவுக்கும் மகனுக்கு இருக்க கதை அப்படின்னோடனே, சரி சொல்லு என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே, தலை இந்த படத்தில் உங்களை ஒட்டுமொத்த படத்துடைய அஜித்தை இதில் காட்ட போனேன் அப்படின்னோடனே, ஸோ எல்லா படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்க போறியாப்பா அப்படின்னு அஜித் கேட்டிருப்பார். இல்லை தலை, ரெஃபரன்ஸில் தான் படமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்ச அவங்க கான்வர்சேஷன் அப்படி தான் ஓடிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி படத்தில் 1-2 ரெஃபரன்ஸ் இருக்கலாம், ரெஃபரன்ஸே படமாக இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்றது தான் இங்கே வந்து கேள்வியே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லைன் கதையில் ஒன்றும் இல்லை. அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு விட்டுருங்க, தூக்கி தூர போட்டுருங்க, அதில் பெரிய வெட்டுலாம் கிடையாது. ஆனால் இது ஃபேன்ஸுக்கு பிடிக்கக்கூடிய படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஃபேன்ஸுக்கு மட்டுமே பிடிக்கக்கூடிய, கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இது அமைஞ்சிருச்சுன்றதில் மாட்டுக்கிறதே கிடையாது. நான் சொன்ன மாதிரி விடாமுயற்சியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்களோ, நம்ம தலை இப்படி பார்க்க முடியல அப்படி பார்க்க முடியலன்னு ஆனாங்களோ, அதை எல்லாத்தையும் உடைச்சி நாடி நரம்பு ரத்தம் சதை இது எல்லாத்துக்குலேயும் ஒரு தலை வெறியன் ஊர்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஊறி எடுத்து இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராதிகோடைய நம்ம முந்தைய படம் மார்க் ஆண்டனி படம் பார்த்தோம்னா அது வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதில் நிறையா காமெடி சென்ஸ் இதெல்லாம் வச்சு இருந்தாலும் இதில் ஒட்டுமொத்த படம் ஃபுல்லாகவே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தலை 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 தலை. எங்கே பார்த்தாலும் தலை, பில்லா தலை, மங்காத்தா தலை, இந்த மாதிரி அவருடைய ட்ரேட்மார்க் தலை எல்லாமே இந்த படத்தில் வந்து வச்சு காமிச்சிட்டாப்புல. அதுலேயும் நம்ம லியோ படத்தில் நிறைய பழைய சாங்ஸ் எல்லாம் எடுத்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து சகலா லெவன்லேருந்து கிரீடம் படம் வரைக்கும் எடுத்து பாட்டு அங்கே போட்டு அதெல்லாம் வந்து மேட்ச் அவுட் பண்ணியிருக்காப்புல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் விசில் அடித்து கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் குட் பேட் அக்லி வந்திருக்கு அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிப்பா படத்தில் என்னப்பா கதை அப்படின்னா, அதான் சொல்லிட்டேனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் கதையெல்லாம் பெருசாக பார்க்காதீங்க. இது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான படமாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய டேரக்டர்கிட்ட இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க, இல்லை இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு விடாமுயற்சி மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தலைக்கான மாதம் மொத்தமாக இல்லாமல் பண்ணிடுறது, இல்லைனா மாதம் மட்டுமே காட்டுறேன்னு சொல்லி வெறும் மாதம் வச்சுமே படம் எடுக்கிறது. ஸோ ஒன்று இப்படி போயிடுவாங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. அவர் ஒரு வேளை என்ன நினச்சிருப்பார்னா, என் ஃபேன்ஸு ரொம்ப வருஷமாக என்னை கொண்டாட மாட்டேங்கிறாங்க, நம்மளை வந்து கொண்டாட விடாமல் நம்மளும் தடுத்துக்கிட்டே இருக்கோம். அஜித்தே கடவுளேன்னு சொன்னால் முடியாக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னுடுறோம், தலைன்னு சொன்னால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரசிகர் மன்றத்தை கிளச்சிட்டோம். இப்படி பல விஷயங்களை செஞ்சாலும் நம்மளை இன்னும் கொண்டாடுற இந்த ஃபேன்ஸுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு தான் இந்த ஃபேன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், திரைத்துறையில் காம்படிஷன்னா அஜித் அண்ட் தளபதி அவர்கள் தான். தளபதியோட ஃபேன்ஸுக்கு அடுத்தடுத்து விஜய் அவர்கள் ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கார். படமாக இருக்கட்டும், இன்றைக்கி அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் இறங்கி அவரோட ஃபேன்ஸ் எங்கேஜாக வச்சுக்கிறாரு. அவரோட ஃபேன்ஸை கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம ஃபேன்ஸுக்காக வெறும் படம் மட்டும்தான் நடிக்கிறோம். ஆனால் நம்ம ஃபேன்ஸ் நம்மளோட கொண்டாடுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளே போட்டு அவர் உறுத்தியிருக்கு. அந்த உறுத்துனால தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை பற்றி நம்ம விமர்சிக்கலாம், இதை பார்க்குறாங்க பார்க்காம போகலாம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. என் ஃபேன்ஸ் கொண்டாடணும், அதுக்கு இப்படி ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு இறங்கி செஞ்சுருக்காரு பாருங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு தலைக்கு சொல்லலாம். ஃபுல் ஃபன்
என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தலையோட படமாக இந்த குட் பேட் அக்லி வந்திருக்கு. ஏன்னா நமக்கே வந்து அஜித் அவர்கள் வந்து ரொம்ப காமாவும் பார்க்க பிடிக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, பூவெல்லாம் கேட்டுப்பாரா அந்த ஜோதிகா கூட ஒரு படம் நடிச்சிருப்பார், அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும், இல்லைன்னா முகவரி அதில் ரொம்ப சாஃப்டாக நடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு மாதிரி இருந்தாலும் பிடிக்கிற படங்கள்னு பார்த்தோம்னா வேதாளம், அதில் வர்ற அந்த எப்படி சொல்கிறது ஃப்ளாஷ்பேக்கில் வர சீன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்லா, தீனா. ஸோ இந்த மாதிரி அஜித்தை வந்து தான் நமக்கு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு அவருடைய அந்த டைமென்ஷன் இருக்குது பாருங்கள், சேஞ்ச் ஆஃப் டைமென்ஷன், அது வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறையா விஷயங்களை உள்ளே ஊற்றி கொடுத்துருக்காப்புல அப்படின்றதை மாற்றிக்கிறதே கிடையாது. ப்ளஸ் கோட் படத்தில் அஜித் அவர்களை வந்து நிறையா ரெஃபரன்ஸில் வந்து இவர் எடுத்திருப்பார், நம்ம யார் வெங்கட் பிரபு எடுத்து கொடுத்துருப்பாப்புல, விஜய் அவர்களும் அதை செஞ்சுருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துலையும் தளபதியோட ரெஃபரன்ஸை எடுத்து அஜித் அவர்களும் வச்சு செஞ்சிட்டார். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி எதிர்க்கிறதுக்காக கட்சிக்காரங்கெல்லாம் அஜித்தை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மனுஷன் ஒட்டு மொத்தமாக டேய் நீங்கள் அடிச்சுக்கிறதுக்கு நாங்கள் தான் ஊர்காவாடா அப்படின்ற மாதிரி இன்டர்வெல்லில் தளபதியோட ஒரு டைலாக்கை போட்டு ஒட்டுமொத்த பேருக்கும் சோழியை முடிச்சு விட்டு போயிட்டாப்புல. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவருக்கு வந்து பாலிடிக்ஸ் புரியுது, இதுதான் நடக்குது, ஸோ இதை உடைக்கணும்னு நம்ம துறையிலேருந்து நம்ம கூட வளர்ந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒருத்தர் இன்றைக்கி மக்கள் நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. அந்த செய்யக்கூடிய நபரை வந்து நம்மளுடைய ஃபேன்ஸும் கொண்டாடணும், நம்ம ஃபேன்ஸும் ஆதரிக்கணும். அப்படின்னா நம்ம நேரடியாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் நேரடியாக டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நேரடியாக விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் நான் சொல்ல வேண்டாம். நான் சின்ன ஹிண்ட்டு கொடுத்தா போதும், என் பசங்களுக்கு புரியுண்டா அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த படம் மூலியமாக கொடுத்துருக்காரு அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா இதை அவர் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நினச்சிருந்தா ஆதிக்கு சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் தேவையில்லப்பா, விடுப்பா, எதுக்குப்பா, இப்போ நம்ம கோர்ட்டில் பண்ண மாதிரி எங்கேயும் பண்ணோம்னா விஜய் பண்ணனால தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினச்சா சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அது இல்லை, இந்த டயத்தில் இது தேவை. ஏன்னா இப்போ குட் பேட் அக்லி வந்துருச்சு, இனி அடுத்து அஜித் படம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது, புரியுதுங்களா? ஏன்னா அடுத்து வரப்போகிறது நம்ம ஜனநாயகன் படம் மட்டும்தான். ஸோ அப்படின்னும் போது அந்த டைம் வரைக்கும் அஜித்துடைய அடுத்த படம் என்ன அப்படின்றது தெரியாது. ஏன்னா அவர் பயங்கர பிஸியாக கார் ரேஸில் இருக்கிறார். ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது இந்த தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அதற்கு தளபதி மாதிரி ஒருத்தர் வரணும். அதுக்கு நம்மளுடைய சப்போர்ட் வந்து டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக நம்ம ஃபேன்ஸுக்கு மூலம் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படம் மூலியமாக தைரியமாக இறக்கியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு படம் எனக்கு விடாமுயற்சி படம் வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிச்சது. ஏன்னா அது ஒரு சட்டிலான ஒரு ஆக்டிங், ரொம்ப கொண்டாடுற படமாக அப்படி கிடையாது. பட் கொண்டாடுற படமாக அஜித் படம் இருக்குன்னா அது விடாமுயற்சி இல்லை, இந்த குட் பேட் அக்லி அப்படின்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அவர் வந்து நிறைய இடத்துல இந்த கவுண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த படத்தில் நிறையா சின்ன சின்ன கேரக்டரில், அதாவது மெயின் வில்லனாக நம்ம அர்ஜுன் தாஸ் இருந்தாலும், த்ரிஷா இருக்காங்க, அப்புறம் வந்து ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்காங்க, எல்லோரும் இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு சின்ன சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய ஒட்டுமொத்த படத்தையும் கேரி பண்ணி வச்சுருக்கிறது அஜித் அவர்கள் தான் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த படத்தை ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு கொண்டாடுறது வந்து தவறே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் சில ஃபேன்ஸ் வந்து அதை வந்து டிசப்பாயின்மெண்ட்டில் போகலாம், ஸ்டோரி இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் முழுக்க இது ஒரு ஃபேன்ஸுக்கான படம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்றத இந்த குட் பேட் அக்லி மூலிமா உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு ஓவராலாக ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் அவர்களோட படம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆனால் இந்த அளவுக்கு நம்மளால குதிக்க முடியாது. ஆனால் இவ்வளவும் பண்ணிட்டு எல்லாரையும் குதிக்க விட்டுட்டு அந்த மனுஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க, அதுதாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு அஜித்.
அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.